அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லாருக்கும் ஈத் முபாரக். 4 days கழிச்சு தான் வீடியோவுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண கிடச்சிச்சு. ஈத் முபாரக்கும் லேட்டாக சொல்கிறதால சாரி காய்ஸ். ஈதுக்கு வந்து ஒரு 5 daysக்கு முன்னுக்கு தான் போயிட்டு எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து தேடிட்டு இருந்தேன் ஷாப்பில். எடுத்த ட்ரெஸ்ஸுமே வந்து கடைசியாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டேன்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் தைக்கவே கொடுத்தாச்சு. 2 daysல பெருநாள் இருக்குது. அப்போ இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் பேமெண்ட் போகும்னு சொல்லி போயிட்டு இருந்த டைம் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டிருக்கிறீங்க. आइए मेक डैमेज मार गलन பேமெண்ட் போயிட்டு வந்து நாங்கள் என்னென்ன திங்ஸ் எடுத்துருந்தோம்னு சொல்லி பார்ப்போமா. இந்த நெயில்ஸ் வந்து 150 ரூபா வந்துச்சு. மக் ரெண்டுமே வந்து 350 ரூபா. இந்த கிளிப்பெல்லாம் சேர்த்து 150 ரூபாய்க்கு எடுத்தேன்னா. ஒயிட் கலர் கிளிப்பில் வந்து எல்லோ கலர் வந்திக்கு. இந்த கிளிப்பை வந்து எங்களோட பைக்கு வந்து நாங்கள் ரேவன் சொல்கிறேன். அப்போ அந்த பைக் போடுவோம்னு சொல்லி வாங்கினா அது இன்ன வரைக்குமே போடலை காய்ஸ். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டிஷர்ட் வாங்கிட்டு 2 சாரமுமே வாங்கிட்டு பிளாசா மாடலில் எனக்குமே ஒரு டவுசர் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த தும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 245 ரூபா தான், அவ்வளோவுமே சேர்த்து. மூவி பார்த்துட்டு அப்படியே பொட்கார்னும் சாப்பிட்டு இந்த கேரமல் புடின் வந்து 300 ரூபா தான், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த நாளுமே பேமெண்ட் போயிட்டுருந்தேன். அந்த டைம் எடுக்கணும்னு நினச்சேன், நான் எடுக்க கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு காய்ஸ். எப்போவும் மெஹந்தி கொண்டு எடுக்கிறவங்கள்ட்ட தான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி வருது. யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி. வாட்டர் எதுவும் கூட்டிட்டா என்னென்னு தெரியா. இந்த 1 சைடுக்கு மட்டும் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்னென்னு தெரியா. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30க்கு தான் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மெஹந்தி போட்டு முடிச்சேன். சரியாக முதுவெல்லாம் வலி காய்ஸ். எவ்வளோ நேரம் மெஹந்தி போட்டுட்டு இருந்திருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஈதுக்கு வந்து ஒரு கேக்குமே ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம், ஈத் அன்றைக்கி சாப்பிடுவோம்னு சொல்லி. ஈதுக்கு வந்து என்னென்ன குக் பண்ணேன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து எனக்கு கிடைக்கல. உடம்புக்கு வந்து இல்லை, அதால் வந்து நான் வந்து பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கலை. இந்த ஜேம்ஸ் செய்கிற வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இதுவுமே நான் ஒரு யூடியூபர்கிட்ட வீடியோவில் பார்த்து தான் இந்த ஜேம் வந்து எப்படி செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கொண்டேன். அதுக்கப்புறம் செஞ்சுருந்தேன். இதோட நான் செய்கிறது வந்து 3வது தடவை. நல்ல டேஸ்ட்டாக வரும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 தக்காளிக்காய் மாதிரி நான் வந்து நல்லா வந்து அவிச்சு எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துகிட்டு அதை தோலை உரிச்சிட்டு இது வந்து அன்னாசிக்காவை கட் பண்ணி போட்டிருந்தேனே அதை வந்து அரைச்சிட்டு வந்தேன், தண்ணி எதுவுமே சேர்க்காமல். இது வந்து நம்ம தக்காளி வந்து கையில் பிணைஞ்சு வந்தேனே, இந்த நல்லா கசக்கி பிணைஞ்சமே அந்த தக்காளி இதோடு ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் வந்து நாங்கள் அரைச்சி எடுத்ததையும் தக்காளிக்காய் நசுக்கி வச்சதையும் வந்து 2ஐயும் ஒன்றா சேர்த்தாச்சு. வாசனைக்கு 2 ஏலக்காவும் ஒரு கருவேப்பட்டையும் நான் போட்டுட்டேன். அதோட லைட்டாக வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் தான் போடணும், மிச்சம் அதிகமாக போட்டுட வேணாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு எவ்வளோ சீனி வேணுமோ அவ்வளோத்துக்கு நமக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல இறுவி வரும் ஜேம்ட கன்சிஸ்டன்சிக்கு. எனக்குமே எல்லாத்தோடு இதையுமே வந்து நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனை வந்து நல்லாவே வந்து அவிச்சு எடுத்து அதில் வந்து சோறாக்கிட்டேன், தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி. அவிச்ச சிக்கனில் வந்து நம்பர் இது கோழி வந்து பொரிச்சி டெவல், இது வந்து களியக்கறி முட்டையில் டிப் பண்ணி அதில் வந்து வித்தியாசமாக செஞ்சது, அதை எப்படின்னு வாய்ஸில் கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா அந்த ஜேம் செஞ்சோடனே அது ஈட் டைமில் வந்து லஞ்சை வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டு நல்ல ஒரு தூங்கி எழுவி ஈவினிங் வந்து சாப்பிட்றே வந்து தனி சுகம். கொஞ்சமாக வந்து சாப்பாடு போட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன். தூக்கத்துலேருந்து எலும்பி கொஞ்சத்தில் சாப்பிட்டவங்க தான் என் வாய்ஸ் வந்து அப்படி இருக்குது காய்ஸ். அப்புறம் ஈவினிங் வந்து சாப்பிட்டு ஒரு 1/2 hour மாதிரி கேக் தான் கட் பண்ணி சாப்பிட்டோம். ரெகுலராக நாங்கள் ஆர்டர் பண்ணுறவங்கள்ட்ட தான் கேக்குமே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம். நீ 5 பீஸா 6 போடு அது எப்படி ஆயம்
ரெகுலராக வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈத் ஃபஸ்ட் டே வந்து நான் என் ஹஸ்பண்டோட தான் எப்போவும் போகிறேன். அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். அப்படி தான் எப்போவும். இந்த ரோயல் ஃபலூடா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசித்து ருசித்து குடித்தாச்சு. பீச்சுக்கு போன டைம் வந்து இந்த வடத்தை வாங்கியிருந்தோம் பாருங்கள். கொச்சிக்காயெல்லாம் பொறிச்சு ஊட்டிக்கிறாங்க. திண்டு பார்ப்போம் நல்லா இருக்குண்டு. அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் இதுவுமே வேணாம். என்ன மெஹந்தி வந்து எப்படிக்குன்னு சொல்லுவேன். 27ஆம் தேதி காலையில் மாதிரியே மெஹந்தி வந்து போட்டாச்சு. இனி அடுத்த நாள் வந்து குக் பண்ணதாலே வந்து அரைவாசி வந்து மெஹந்தி போயிட்டுருச்சு. நேச்சுரல் எண்ணெய் தான். அப்போவுமே வந்து கலரும் போயிட்டுருச்சு. நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தொண்டை வலியே நல்லா கூல் ஐஸ்கிரீம் அப்படியெல்லாம் குடித்ததால் என் ஹஸ்பண்ட்டை கேட்டு ஹாட் வாட்டர் தான் எடுத்து குடிச்சிருந்தேன். ஐஸ் வந்து ஃப்ரீசர் ஆகுது இல்லை என் சாச்சிட ஃப்ரிட்ஜில். அப்போ எந்த ஃப்ரிட்ஜில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இந்த ஐஸ்கிரீம்னால சரியான வாசம். அதால் வந்து இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து நஷ்டமாக தான் ஆக போகுது அவங்களுக்கு. இது வந்து அடுத்த நாள் காலையில். இது ஏலாமல் உடம்புக்கு ஏலாமல் குக் பண்ணி தான் பெருநாள் கழித்து அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. என் ஹஸ்பண்டை பார்க்கக்குள்ளேயே ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இது வாரத்துக்கு ஒரு 3 days முதே வந்து கொஞ்சம் பிஸியாக ஆகிடுவாங்க என் ஹஸ்பண்ட். மெஷினில் தான் இனி மாவு நின்றுட்டே வந்து மெஷினில் மாவு வந்து போடணும். அதே மாதிரி மெஷினில் தேங்காய் வந்து பிடிச்சிட்டே இருக்கணும். அது 1 day ஃபுல்லாக நின்றுட்டே இருந்து வேலை செய்கிற மாதிரி தான். சரியாக வேறுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நான் ஈத்தன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸுமே வந்து கீழே போட்டிக்கிறேன். நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மணியா விட்டு எங்கடி போற? இங்க முன்னுக்கு வைடி, முன்னுக்கு வைடிமா. இது கொஞ்சம் வித்தியாசம். ஆசையாக வாங்கினேன் பாருங்க. நீ பேக்கில் வச்சு கொண்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போனேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக போயிட்டாங்க. ஈத் கழித்து 3 daysக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து போயிட்டு இருந்த இடம் தான் ட்ரிங்கோலே வந்து ஃபேமஸான இடம் மார்பிள் பீச். அங்கே தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியிலே வந்து பேங்க்கு போய்ட்டுருந்தோம் காசு எடுப்போம்னு சொல்லி ஏடிஎம்மில். அழகாக வந்து விசா கூட வந்து செஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக்கி நீங்களே பாருங்கள். அப்படியே காசையும் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டுருச்சு. மயில் தான் வந்து தூரத்துலேயே பார்க்கும்போது விளங்கும் அவங்களுக்கும். இது உள்ளுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மரத்தை எவ்வளோ அழகாக இருக்குதா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு தான் வீடியோஸ் எடுத்துக்கிறேன். மற்ற டைம் எல்லாம் என்ஜாய் பண்ண டைம் தான் அது. கல்லுலேயே வந்து எவ்வளோ அழகாக மார்பிள் பீச்சுன்னு செதுக்கிக்கிறாங்க. சரி கொண்டு வரலையா? வெட்டி ஸ்பீச் போடுவேன்ப்பா. எங்கே போனாலுமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற பழக்கம் நம்ம விட்டு போகாது. ஃபோட்டோஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெட்டிஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் சாப்பிட்டு நான் வந்து இப்போ அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். அவர் வந்து என்ன ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்து சரியாக எல்லோரும் போட்டுட்டு வராங்க, நம்ம வச்சுட்டு வந்துட்டோன்னு பயத்தில் வந்து போகிறார். இப்போ வந்து மார்பிள் பீச் வந்துக்கிறோம் காய்ஸ். இப்போ தான் பெட்டி சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ்மே குடிச்சிட்டு இருக்கேன்.
எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன விசேஷமான நாள், என்ன அவருது சிங்கள ஆட்கள்கிட்ட அவருது போல். அப்போ எல்லோரும் வந்திக்கிறாங்க நிறைய ஜனமைக்கு. எங்களுக்கு முந்தினத்து பிறநாள்லேயே நேற்று பீச்சுக்கு போயிட்டு இன்றைக்கி இங்கே வந்தாச்சு குளிச்சுறதுக்கு. நானும் என் டோபி மட்டும்தான் வந்திக்கிறேன். ஈத் விலாகும் இதோட கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அது ஒரு வீடியோ இது ஒரு வீடியோவாக சேர்த்து போடுவேன் காய்ஸ். இந்த மரத்துக்கிட்ட இந்த இடத்த ஃபோட்டோவையும் போட்டுறேன். நல்லா காற்றடிக்கு நிறைய ஆட்கள் வந்திக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுலேயும் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். சரியாக வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சிங்கள ஆட்கள், தமிழ் ஆட்கள், முஸ்லீம் ஆட்கள், ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. குட்டியாக ஒரு பசி ஒன்று வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து சுட சுட ரோல்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு மைலோ டிப்பி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேயே சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் மாதிரி அப்படியே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச்லேருந்து வீட்டுக்கு போக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக். அந்த வெயிலில் இருந்துட்டு வந்ததால் வீட்டுக்கு வரக்கிட்ட வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். வரும்போது அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, தேசிக்கா டேஸ்ட்டும் இல்லை, தெம்பரி டேஸ்ட்டும் இல்லை. 300 எடுத்துட்டாங்க. பீச் போயிட்டு வந்ததால் வந்து சரியாக டயர்டு எங்களுக்கு. கடையிலேயே வந்து நாங்கள் ரைஸ்மே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்கர் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஓகே ஜெசாக்கல் ஹாய். இது வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு லைக் போடுங்க. லைக் போட மறந்துட்டாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட கண்டிப்பாக வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? கண்டினியூவாக வீடியோ பார்த்ததுக்கு ஜெசாக்கல் ஹாய்.